பேரன்புமிக்க உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பார்த்தோமானால் ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடல். 2010ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவள் பெயர் தமிழரசின்னு ஒரு திரைப்படம் வருகிறது. அது வரைக்குமான தமிழ் சினிமாவில் குறிப்பிட்ட சில அதிர்வுகளை ஏற்படுத்துவதோடு சினிமா விமர்சகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படமாக அது அமைகிறது. அதற்கு பிறகு பார்த்தோமானால் விழித்திரு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இப்போ ஹபீபி வரைக்கும் வந்து நிற்கிது. இப்படி தமிழ் சினிமாவில் பல அதிர்வுகளை ஏற்படுத்திய சிறந்த திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். தமிழ் சினிமா உலகத்துக்குள்ளே வாரதுக்கு முன்னுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னால் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை பயணமாக இருக்கிறது. பார்த்தோம்னா எங்கள்லேருந்து ஒருத்தர் அப்படி போன மாதிரியான ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் நிச்சயம் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். 2010ஆம் ஆண்டு அவள் பேர் தமிழரசி, இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற திரைப்படம் ஹபீபி. இந்த திரைப்படங்களை பார்த்தோமானால் அழிந்து வருகின்ற கலைகள், அவள் பேர் தமிழரசியில் வந்து பார்த்தோமானால் அழிந்து வருகின்ற கலைகளோடு ஒரு காதலையும் இணைத்து கொண்டு அப்படியே பயணிக்கிற ஒரு திரைப்படமாக இருந்தது. ஹபீபி கைத்தறி தொழில் இப்போ பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குள்ளாகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அழிந்து வருகின்ற ஒரு நெசவு தொழில், அந்த தொழிலை செய்கின்ற தொழிலாளர்கள், அவர்களுடைய காதல் அப்படின்ட்டு அப்படியான ஒரு வாழ்க்கையை சொல்கின்றது. இந்த அழிந்து வருகின்ற கலைகள், தொழில்கள், இதனூடாக ஒரு திரைப்படத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு எப்படி ஏற்படுகிறது? மேபி நமக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பாக அதை நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து திரைப்படம்ங்கிறது ஒரு பெரிய ஆவணம், காலத்துக்கும் நமக்கு வந்து சாட்சியமாக நிற்கக்கூடிய விஷயம். ஒரு கல்வெட்டு மாதிரி வந்து திரைப்படம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்ட்டு, பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். ஸோ அதில் நம்ம ஒரு விஷயத்தை பதிவு செய்யும்போது அது காலத்துக்கும் அது வந்து தலைமுறையாக கடந்து பல பேர்கிட்ட அது ஒரு செய்தியாக போய் சேருங்கிறதுனால அது ஒன்று. ரெண்டாவது நமக்கு வந்து என்னென்னா, இன்றைக்கி நமக்கு நவீன வாழ்க்கை வந்து நமக்கு இன்றைக்கி நிறைய கண்டுபிடிப்புகள், இந்த அறிவியல் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை தருது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை முன்னோடின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? அந்த முன்னோட்டியிலிருந்து தான் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து இந்த உலகத்தை பார்க்குறேன்னா எங்கள் அப்பாவோட தோளில் ஏறி நின்று தான் இந்த உலகத்தை முதல்ல பார்த்துருப்பேன், நானாக பார்த்துருக்க முடியாது. அப்போ நான் திரும்பி பார்க்கும்போது எங்கள் அப்பாவை எனக்கு முதல்ல அந்த உலகத்தை தூக்கி காட்டினேன், எங்கள் அப்பாவுடைய தோளில் ஏறி நின்று எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாவோட இருக்கக்கூடிய ஒரு நன்றி கடப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி சினிமா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் மீடியம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதில் நம்ம திரையில் நம்ம கதை சொல்கிறோம். ஆனால் முதல்ல திரையில் கதை சொன்னவங்க தோல்பாவை கூத்து கலைஞர்கள். கண்டிப்பாக. இப்போ அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்கள்ட்ட இருந்து தான் அது நிறைய பல பரிணாமங்கள் தாண்டி அது வந்து சினிமா மாதிரியான ஒரு பெரிய சயின்ஸுக்குள்ளே வருது வந்து. ஆனால் அடிப்படை எங்கன்னு பார்த்தோமோ அங்கேருந்து தான் வருது. ஆனால் நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த பவர்ஃபுல்லான மீடியம் வந்து அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடுது. ஸோ அப்போ அது மேலே கூடிய ஒரு சின்ன கன்சர்ன் தான் வந்து. அது மாதிரி தான் கைத்தறியுமே வந்து என்னென்னா, இன்றைக்கி மனிதன் வந்து நாகரீகம் அடைந்த பிறகு தான் வந்து வளர்ச்சி நிறையா வருது. குறிப்பாக வந்து மானத்தை மறைக்கிறதுக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பிறரோட மானத்தையும் சேர்த்து மறைக்கிறதுக்காக கைத்தறி தொழிலில் இருந்தவங்களுடைய வாழ்க்கையுடைய மானம் என்னவா இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்னவா இருக்குங்கிறது மாதிரினா ஒரு சின்ன கவலை குரல் தான். ஆமாம், அந்த தோல்பாவை கூத்து கலைஞனுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம், அதுலேயும் ஒரு அருமையான காதல். சில அந்த திரைப்படம் வந்து பார்த்துருக்கிற அடிப்படையில் ஒரு காட்சி ஒன்று நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த கதாநாயகி அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாறி போய் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னால் ஆரம்பத்தில் விரும்பின அந்த காதலன் அவரோடு போயிட்டு இருந்துட்டு எலும்பி வார நேரம் அவருடைய கட்டல் தலையணி கீழே அவனுமே காசு வச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த காட்சியை வந்து ரொம்ப தத்ரூபமாக ஒரு வடிவம் வச்சுருப்பீங்க. இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஒரு தோல்பாவை கலைஞனுடைய வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் மாறி போயிடுது, ஒரு தொழில் இல்லாமல் போகிற நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுகிற அதே நேரத்தில் அந்த காதலினுடைய அந்த தன்மையும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே ஒரு வலிமிகுந்த ஒரு வேதனை அப்படியே ரொம்ப சிறப்பான முறையில் தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருப்பீங்க. இப்படி இந்த மனித உணர்வுகளை வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம்,
சில வாழ்க்கை மூலமாக தெரிந்து கொள்கிறோம், அதெல்லாம் ஒரு வகையாக இருக்கலாம். ஆனால் ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு காட்சி அமைப்புக்குள்ளே அது கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் யோசிச்ச விஷயத்தை அப்படியே கடத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ நான் சொல்கிறது கூட சரியானு சொல்லி எனக்கு தெரியல, எனக்கு அது அப்படி புரியக்கூடியது மாதிரி இருந்தது. இப்போ இப்படி தமிழ் சினிமாவில் இப்போ இயக்குனர்கள் வருகை தந்திருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து உங்களை போன்ற இயக்குனர்கள் வந்து அதுக்கான ஒரு அறிமுகம், ஒரு ஆரம்பம் என்று சொல்லலாம். அந்த விஷயம், அந்த பயணப்பாதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அவள் பேர் தமிழரசிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு அட்டம்ப்ட் தான். இப்போ அதை வந்து இப்போ நான் ஒரு ரைட்டராக டைரக்டராக நம்ம எழுதிட முடியும். ஆனால் அந்த திரைப்படம் ஆகிறதுக்கான சாத்தியங்களை உருவாக்குறது தயாரிப்பாளர்கள். ஒரு தயாரிப்பாளர்கள்னா ஒரு இயக்குனர் வந்து அப்படி அவருடைய கனவை வந்து நனவாக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் தேங்க் பண்ண வேண்டியது அதோடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் தனஞ்சயன் தான். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த கதையை வந்து 316 பக்கங்கள் கொண்ட ஒரு திரைக்கதையாக எடுத்துட்டாங்க. அது முதல்ல அவள் பெயர் தமிழரசி வந்து மணிரத்னம் அவருடைய கம்பெனி மெட்ராஸ் டாக்கீஸ் தான் தயாரிக்கிறதா இருந்தது. ஸோ அவருடைய உடன் பிறந்த சகோதரர் ஜிஎஸ் வந்து குளுமணாலியில் ஒரு பனிச்சறுக்கு விபத்தில் இறந்து போகிறாரு. அவருடைய இறப்பை தொடர்ந்து என்னுடைய படமும் அங்கே நடக்காமல் போயிட்டது. அப்போ அங்கே மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக நான் ஒரு ட்ரைலர் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெய்லர் ஏன் பண்ணேன்னா, அவர் ஜிஎஸ், அதாவது மணிரத்னத்துடைய சகோதரர் வந்து திரைக்கதை ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் உங்களுடைய டேக்கிங் விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு, ஏன்னா புது அறிமுக இயக்குனர் இருந்தீங்க, அந்த கேள்வியுமே நான் கேட்கலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதாவது முதலாவது திரைப்படமே மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னத்தோடு இணைந்து அவருடைய நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் நான் ஆரம்பிச்சிருந்தீங்க. ஆனால் அதுக்கு முன்னுக்கு படத்தை பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு ட்ரெய்லரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்காக நீங்கள் மெனக்கட்டு நீங்களுமே ரொம்ப சுகீனமற்று ஒரு பெரிய விபத்தில் சந்திச்சு அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. ஸோ லேசுப்பட்ட ஒரு பயணம் இல்லை, அது ஒரு நீண்ட நெடிய பயணம் தான். அது ஒரு வயது, ஒரு பருவம். ரெண்டாவது நம்ம வந்து ஒரு வழக்கமான கதையை வழக்கமான சினிமாவாக நம்ம செய்யலை வந்து. அப்போ நம்ம ஒரு புதிய தடங்களை வெட்டி துறக்கிறோம். எப்போவுமே புதிய தடத்தை வெட்டி திறக்கும் போது நமக்கு அதில் நிறைய பூரான், பாம்பு, பள்ளி, பூச்சி, திரும்பி வர முடியாத இருண்ட குகைகளெல்லாம் சந்திச்சு தான் நம்ம வெளியே வருவோம். நமக்கு அது சிரமமாக இருந்தாலும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு அவங்க அதை எளிதில் பயணமாக விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவள் பேர் தமிழரசி வந்து அந்த காலகட்டத்தில் ராவான பாடல்களை, ராவான மியூசிக்கை, தாலாட்டு பாடல்களை, பின்னாடி வரக்கூடிய நிறைய படங்களுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு அது ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து அதை சொல்லுவாங்க, அது அந்த படம் முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ ஹபிபியுமே கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து. ஹபிபியுமே 110 வருட கால தமிழ் சினிமாவில் நம்ம எவ்வளோ கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களை பற்றின கதைகளை சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஒரு பாம்பு பற்றின கதை வந்திருக்கு, இங்கே ஒரு ஈய பற்றின படம் கூட வந்திருக்கு. ஆனால் நம்ம கூட மாமன் மச்சான் உறவா, ரத்தமும் சதயமாக காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை பற்றின கதையை நம்ம சொல்லவே இல்லைங்கிற ஒரு துயரம் இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்போ அந்த மனிதர்களை பற்றின ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போதே ஏற்கனவே இல்லாத பாதை இல்லையா, அந்த பாதையில் நம்ம போக முடியாது, புதிய பாதை தான் போடணுங்கும் போது அப்போ நம்ம ஒரு தடத்தை வெட்டி துறக்கும் போது அது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை அதுக்கான விலையை கொடுத்து ஆகணும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படங்கள் இப்போ இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவள் பேர் தமிழரசி அவங்களை போன்றவர்கள் நினைவு கூறும்போது இன்ஸ்டாகிராமில் இப்போவும் அதுக்கான காட்சிகளை வந்து நிறைய பேர் பகிர்ந்து, இப்போ சமீபத்தமாக கூட அவள் பேர் தமிழரசியோடைய ஒரு பெரிய டிபேட் வந்து இன்டர்நெட்டில் போனப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் வந்து ஜென்சி கிட்ஸு அப்படின்னு நம்ம அவங்கள ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணி வைக்கிறோம் நம்மளுடைய. ஆனால் அப்படி இல்லை, அவங்க நம்மளை விட ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்திருக்கிறாங்க, ரொம்ப வைடராக திங்க் பண்ணுறாங்க வந்து. அப்போ அவங்க அந்த படம் குறித்து தொடர்ந்து பேசுகிறாங்க. ஹபிபி மாதிரி படமும் வந்து பெரிய இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்கவே ஒரு பெரிய அதிர்வுகளை உருவாக்கியிருக்கு, பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. சமூக வலைதளங்களை திறந்தாலே ஹபிபி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்றைக்கி இலங்கையில் ரிலீஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரிலீஸ் இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் எப்போ வரும்னு கேட்டே இருந்தாங்க. அவங்களுடைய அன்புக்காக நாங்கள் வந்து அதோடைய ரிலீஸ் இங்கே பண்ணுறோம். இந்த சந்தோஷம், இந்த மக்கள் தரக்கூடிய அந்த ஆரவாரமான ஒரு சொல்கிறது அங்கீகாரம், இது எல்லாம் நம்மளுடைய கஷ்டப்பாடுகளை, சுகீனங்களை ஒரு மருந்தாக மாறிடுது நமக்கு வந்து.
இலங்கையில் வந்து ஹபீபி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கலைநயமான சினிமாவை விரும்புகின்ற அத்தனை பேருக்கும் விருந்தாக இருப்பது நிச்சயமான ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்ற இந்த நேரத்தில் ஹபீபி திரைப்படம் பற்றி நாங்கள் பேசலாம். அதற்கு முன்னதாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் ஆரம்பத்திலே சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அப்பாவினுடைய தோல்மையிலிருந்து தான் சகலருமே உலகத்தை பார்க்கிறோம். அதுவும் உங்களுடைய அப்பாவின் தோளிலிருந்து நீங்கள் உலகத்தை பார்க்கின்ற பொழுது பெரிய மலைமுகடுகளை தாண்டி தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது. எனவே அப்படி ஒரு கரடுமுரடான ஒரு வாழ்க்கையை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. ஒரு ஒரு காவலாளியாக தொடங்கி ஒரு உணவு விடுதியில் நீங்கள் ஒரு பணியாளராக கடமையாற்றி அப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கரடுமுரடான வாழ்க்கையை சந்தித்ததன் பிறகு தான் இன்றைக்கு வாழ்க்கையில் சினிமாவில் வெற்றி பெற்ற இயக்குனர் மாத்திரமல்ல, தமிழ் சினிமாவில் தனித்துவமான திரைப்படங்கள் இப்படியும் திரைப்படங்களை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான இயக்குனர்கள் வரிசையிலையும் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்கிறீங்க. இந்த பயண பாதை உங்களுடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்த விடயங்கள் என்னவாக இருக்கிறது? யூ டோன்ட் கன்ஃபியூஸ் எஃபர்ட் வித் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உங்களுடைய கடமையை செய்து கொண்டே இருங்க. நீங்கள் வந்து பலனை எதிர்பார்க்காம நம்ம ஒரு கட்டத்தில் நமக்கான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம வந்து தொடர்ந்து இயங்க முடியாமல் போயிடும். அது ஒன்று கற்றுருக்குறேன். ரெண்டாவது வந்து என்னென்னா வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் எவ்வளோ வந்து நம்ம புதிய முயற்சிகளை செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் இருக்குது. காலம் வந்து அதை ரொம்ப கவனமாக பத்திரப்படுத்தி பொக்கிஷமாக பாதுகாத்துக்குது. சினிமாவுக்குள்ளேயும் சினிமாவுக்கு வெளியேயும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அது வந்து அதை கற்றுக் கொடுத்த பாடங்கள்லாம் நிறைய சொல்ல முடியும். எல்லா சூழல்லையுமே எல்லா இடர்பாடுகள்லையுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டியை நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சூழலுமே நம்மளை அதை சிதைப்பதற்கான சாத்தியங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளையும் நம்மளுடைய சோலையும் பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்கிறத நான் இந்த அனுபவங்களை கற்றுருக்கிறேன். இப்போ நாங்கள் ஹபீபி திரைப்படத்துக்கு வரலாம். அதாவது நெசவு தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை. தனுஷ் அவர்களுடைய அப்பா மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார். இந்த கதாபாத்திரங்களுடைய வார்ப்பு மற்றது இந்த ஹபீபி திரைப்படம் பார்த்தோம்னால் ஒரு ட்ரெய்லரில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்குலாப் அவர்கள், அதாவது நீங்கள் சொன்னீங்க சினிமாவின் மூலமாகத்தான் இந்த சாதாரண மக்களுடைய கதைகளை பேசலாம், சினிமாவின் மூலமாகத்தான் புரட்சிகரமான சிந்தனைகளை முன்னெடுக்கலாம். ரஷ்யாலாம் அதுக்கு மிக சிறந்த உதாரணம். அந்த வரிசையில் அப்படியே வந்து எழுத்தாளர்களில் இன்குலாப் அவர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது. புரட்சியை நோக்கி எல்லாம் புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற எழுத்தாளர்களாக இருக்கலாம் அல்லது வாசிப்பு நேயர்களாக இருக்கலாம். எல்லாருக்குமே இன்குலாப் அப்படிங்கிறது ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ரொம்ப அருமையான ஒரு வாசகத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அதாவது பேசணும் அப்படின்ட்டு. பேசணும் அப்படின்ட்டு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்களினுடைய குரலாக வைத்திருப்பதே மிகப்பெரிய ஒரு வரவேற்புத்தக்க ஒரு விடயம்தான். காரணம் என்னென்று கேட்டால் இஸ்லாமிய கட்டமைப்பில் வந்து பெண்களுடைய அந்த ஒரு வகையான அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிலவுகின்ற இந்த கால சூழலில் வந்து நாங்கள் பேசணும் அப்படின்ட்டு ஒரு மைக்கு முன்னுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் பேசுகிற அந்த ஒரு காட்சி அமைப்போடு கூடிய அந்த ஹபீபி திரைப்படம், அந்த திரைப்படத்தை பற்றி கொஞ்சம். இல்லை, பெண்களோட நிலைமை எல்லா சமூகத்திலும் ஒன்றா தான் இருக்குது. இஸ்லாமிய பெண்கள்னு நம்ம சொல்கிறதே வந்து ஆல்ரெடி இங்கே கட்டமைக்கப்பட்ட கட்டுக்கதைகள் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு சித்தரிப்பு தான். அப்படி இல்லை வந்து நீங்கள் குங்குமப்பட்டின் மங்களம்னு முதல் பெண் பாடலாசிரியரே ரொசனா பேகம்னு ஒரு பெண் பாடலாசிரியர் தான். அவங்க குங்குமப்பட்டின் மங்களம்னு எழுதியிருக்கிறாங்க. ஆமாம். ஸோ பெண்கள் குறித்து வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா சமூகத்திலுமே பெண்களோட நிலைமை கவலைக்கிடமாக தான் இருக்குது. அது நம்ம இஸ்லாமிய சமூகம் கிடையாது. இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் தேட்டரில் ரொம்ப அலையிலையாக வந்து திரண்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப நன்றியோட ஒரு சகோதரராக நினச்சி நீங்கள் வந்து எங்களோட கதையை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறது முஸ்லீம் மட்டும் சொல்லலை, எல்லா பெண்களுமே சொல்கிறாங்க வந்து. அப்புறம் நான் அந்த கேரக்டர் வழியாக சொன்ன அந்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் குறித்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வந்து அது ஒரு அடிமையின் குறியீடாக இருக்காங்க, இஸ்லாமிய பெண்களுக்கு சுயம் கிடையாது, அது எல்லாமே போய் அப்படிலாம் இல்லை வந்து. நம்ம எந்த கண்ணாடி வழியாக பார்க்குறோம்னு, ஸோ நம்ம ஒரு வகையான கண்ணாடி வழியாக நம்ம ஒரு பார்க்குறோம் வந்து இல்லையா. மஞ்சள் கலரில் ஒரு கண்ணாடி சாயம்பூசுன்னு ஒரு கண்ணாடி வழியாக பார்க்குறோம். அங்கே வந்து உங்களுக்கு மல்லிப்பூ கூட அரளிப்பூவாக தான் தெரியும். ஆமாம், அப்படி இல்லை. அங்கே நிறைய சாதனைகள் செய்கிறவங்க, நாசாவிலேருந்து இங்கே இந்தியாவுடைய விஞ்ஞானத்துறையிலேருந்து அப்துல் கலாமுடைய டீம்லேருந்து இருக்கிறவங்க, நிசார் மாதிரியான எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க. அப்போ வெளியில் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் குறித்து இருக்கக்கூடிய அந்த கற்பிதத்தை உடைப்பதற்காக, அதை மாற்றுவதற்காக, அப்படி இல்லைன்னு காட்டுவதற்காகத்தான் அந்த பர்வீன்கிற கேரக்டர்.
அப்புறம் அவங்க பேசக்கூடிய அந்த வரி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்குலாப் எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர். எங்களுடைய குரல் சொன்னமானது என்றாலும் நாங்கள் பேசியாக வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, டெஃபினெட்லி நாங்கள் பேசணும். நாங்கள் பேசலைன்னா எங்களை பற்றி யார் யாரோ என்னென்னமோ பேசுவாங்க. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிற மாதிரி தான், சினிமா ஜிபியோட ஒரு கோட் இருக்குது, சிங்கம் தன்னுடைய கதையை எழுதும் முறை எல்லா கதைகளும் வேட்டையாடிகளை தான் புகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் எங்களுடைய குரலை நாங்கள் வந்து பேசணும், எங்களுக்காக நீங்களும் பேசணும். நாங்கள் அடிப்படையில் மைனாரிட்டியாக குறைவான எளிய மனிதர்களாக இருக்கும்போது, நீங்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கும்போது நீங்கள் எங்களுக்காக பேசுகிறது தானே அடிப்படை மாண்பாக இருக்க முடியும். ஆமாம் இல்லையா? அதுதானே மனிதத்துவமாக இருக்க முடியும். அதைத்தான் அந்த பெண் சொல்கிறாங்க வந்து. ரொம்ப அருமையான ஒரு பாத்திர படைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திரைப்படங்களில் இப்போ அவள் பேர் தமிழரசில் வர கதாநாயகியாக இருக்கலாம், இவங்களாக இருக்கலாம், இந்த பெண்களுக்குனே அந்த தனித்துவமான அவர்களுடைய உணர்வுகளின் ஊடாக அவர்களுடைய விடுதலையை பற்றி பேசுவது, அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப அருமையான முறையில் சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி, இப்போ 2010ஆம் ஆண்டு வந்து அவள் பேர் தமிழரசில் வந்து பார்த்தோம்னால் அந்த கூத்து கலைஞனுடைய வாழ்க்கையை இப்போ இருக்கிற தலைமுறையினரும் கூட அந்த வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிறது. ஆனால் இப்போ இன்னும் ஒரு பக்கமும் இருக்கிறது, இப்போ இருக்கிற படங்கள்லாம் வந்து இவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கணும், இசையாக இருந்தாலும் அது ஜென்சி வந்து அவங்க ஏற்றுக்கணும்ப்பா, அப்போ தான் அது வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையெல்லாம் இருக்கிறது. இப்படியான இந்த திரைப்பட படைப்பாளிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் அப்பா காலகட்டத்திலையும் நம்மெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பசங்களான்னு எல்லாமே வயசாகும்போது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. வந்து உணர்வுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் ஒன்று தான். பசி இன்னும் பசியாக தான் இருக்குது, அழுகை இன்னும் அழுகையாக தான் இருக்குது, சந்தோஷம் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது, இல்லையா? அன்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், விட்டு கொடுத்தல், இணக்கம் எல்லாம் அதுவாக தான் இருக்குது. அது எதுவுமே மாறல. வந்து அப்படி மாறிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம், அப்படி கிடையாது. வந்து அப்படி மாறிடுச்சுன்னா இன்றைக்கி இந்த படத்துக்கு இளைஞர்கள் அவ்வளோ பேர் பொது வெளிகளில் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. ஹபீபியை குறித்து இப்போ நான் சென்னையில் 2 கல்லூரிகள் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்தாங்க. சேர்ந்து ஹபீபியை குறித்து பேசும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம இளைஞர்கள் குறித்து வச்சுக்கக்கூடிய அந்த ஜென்சி அப்படின்னு நம்ம ஒன்று ஃப்ரேம் பண்ணி, இவங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராமை தவிர எதுவுமே தெரியாது அப்படி இல்லை. வந்து அவங்க ரொம்ப அவேராக இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி டெக்னாலஜியாகவும் சரி, இன்றைக்கி உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல சினிமாவை குறித்தின என்ன கவனம் அவங்களுக்கு வந்திருக்கு. வந்து ஸோ அதனால் இன்றைக்கி தலைமுறைக்கு நம்ம போய் சேர்றது அப்படின்னு இல்லை. வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஒரு படைப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லா காலகட்டத்திலையும் ஓடி இருக்கும். இப்போ நீங்கள் முள்ளு மலரும் உதிரி பூக்களும் வரும்போது இப்படி சொல்லியிருப்பாங்க, அழகி வரும்போது அப்படி சொல்லியிருப்பாங்க, ஆட்டோகிராஃப் வரும்போதும் சொல்லியிருப்பாங்க, வந்து 96 வரும்போதும் சொல்லியிருப்பாங்க. வந்து அப்படி இல்லை. வந்து இப்போ 96 படத்துடைய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அதை ஒட்டி 2 படங்கள் பண்ணுறாரு. ஜுங்காவும் பண்ணுறாரு, ரெக்கையும் பண்ணுறாரு. ஜுங்காவுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி, ரெக்கைக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி 96க்கு ஒரு இடம் இருக்குது தானே செய்யுது, இல்லையா? உணர்வுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் ஒன்று தான். வந்து அதை அவங்க உணர்வை நம்ம மனதை தொடக்கூடிய ஒரு கதையாக சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு படைப்பாளியாக நமக்கு வந்து என்னென்னா ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு படம்ங்கிறது வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும். நமக்காக காசையும் நேரத்தையும் செலவழிச்சு வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன திரும்ப கொடுக்குறோம்னு ஒன்று இருக்குல்ல. நிச்சயமாக நீ வந்து அவங்க தூரமாக நிற்கிறாங்கன்னா, நான் அவங்க இடத்துக்கு போகிறேன்னா அவங்க கிட்டத்தட்ட அதை சில நேரங்களில் நான் ரொம்ப பள்ளத்தில் கூட விழுற மாதிரி இருக்கும். அவங்கள கையை பிடிச்சி நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி கூப்பிட்டு வர்றது தானே ஒரு கலைஞனுடைய பொறுப்பாக இருக்க முடியும். கண்டிப்பாக இல்லையா? அந்த வகையில் பார்க்கணும், உங்களுடைய திரைப்படங்களை பார்க்க வர ஒரு ரசிகருக்கு அவர் வந்து இப்போ தியேட்டர்லேருந்து வெளியில் வர நேரம் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வகையான பாதிப்புகளை வந்து வெளியேறி போவாங்க. உங்களுடைய திரைப்படங்கள் இப்போ ஹபீபியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹபீபி திரைப்படமும் கூட அப்படியான ஒரு ஜோனரில் தான் இருக்கிறது. இந்த திரைப்படங்களை பார்த்துட்டு வெளியில் போகிற உங்களுடைய ரசிகர்கள் எப்படியான ஒரு பாதிப்பில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஒரு படம் செய்கிறோம், நூற்றுக்கணக்கான அதிகமான டீம் மெம்பர்ஸோடு ஒரு வேலை செய்கிறோம். அது வந்து ஒருத்தர் பார்வையாளரை ஒரு இரவு கூட டிஸ்டர்ப் பண்ணலன்னா அப்போ நம்ம அவ்வளோ நாள் வேலை பார்த்து அவ்வளோ பேருடைய கூட்டு உழைப்பு செஞ்சு என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தான், அதை எஜுகேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, நம்ம படத்துலேருந்து ஒன்று அவர் எடுத்துக்கிட்டாருங்கிறது இருக்குல்ல, அதை நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். வந்து நீங்கள் வந்து சக மனிதன் மீதான அன்பை பற்றி இப்போ ஹபீபி அதுதான். இப்போ ஹபீபி படம் முழுக்க நாங்கள் ஹபீபிக்கு அன்பு, மை டியர் அன்பே தான். வந்து ஹபீபி படம் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் நான் தேட்டரில் போகும்போது, தமிழ்நாடு முழுக்க நாங்கள் தேட்டர் விசிட் பண்ணும்போது, எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லப்பட்ட, திரித்து சொல்லப்பட்ட, எங்களுக்கு வேறொன்றாக சொல்லப்பட்ட இது இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட ஒரு இஸ்லாமிய நண்பனோட எங்களுக்கு ஒரு ஃபோனு கூப்பிட்டு பேசணும்னு தோணுது.
சார் ஏன் இந்த மனிதர்களை குறித்து நம்ம இவ்வளோ மோசமாக நம்ம வந்து பேசுகிறோங்கிற ஒரு குற்றுணர்வு எங்களுக்கு உருவாக்குது. எங்கள் அப்பா இறந்தால் அதில் வந்து கஸ்தூரி ராஜாவோட முக்கியமான ஒரு சீன் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் வர மாதிரி அந்த ஹீரோ செய்கிற மாதிரியே என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் செய்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. வந்து அது டெஃபினெட்லி வந்து சினிமா அதை உருவாக்கும். என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் அதை தான் செய்யணும்னு விரும்புகிறேன். வந்து இப்போ ஹபீபி திரைப்படம் வந்து பார்த்தோம்னால் மிக நீண்ட கால பகுதியில் வந்து அது படப்பிடிப்பில் இருந்த ஒரு திரைப்படமாக இருந்தது. அதற்கு என்ன காரணமாக இருந்தது? ஏன்னா உங்களுக்கு முன்னே திரைப்படங்கள்லாம் அப்படி இல்லை, ஆனால் ஹபீபி மிகப்பெரிய ஒரு காலம். ஹபீபி வந்து 3 காலகட்டத்தில் நடக்குது. எப்படின்னா அந்த படத்தை நாங்கள் ஒரு திரைப்படமாக மட்டுமே பண்ணல. இன்னும் நான் நிறைய இடங்களில் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து நான் டைரக்ட் பண்ணல, இந்த படம் தான் என்ன டைரக்ட் பண்ணிச்சு. ஸோ ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் ப்ராசஸ் வழியாக நிறைய உண்மைகளை கண்டடைகிறோம். திரைப்படத்தினுடைய வெற்றி தான் அது. ஆமாம். அப்புறம் தோற்ற மாற்றம் இருக்கு இல்லையா, நீ கதையில் வந்து சினிமா பார்க்குறங்கிற உணர்வை தாண்டி ஆடியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி எல்லாருமே அதை பதிவு செய்கிறாங்க. எல்லா ரைட்டர்ஸும் விமர்சனம் எழுதுகிறவங்க, முக்கியமான தமிழ் சினிமாவுடைய மிக முன்னணி விமர்சகர்லேருந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இது ஒரு படம் பார்க்குற மாதிரியே இல்லை, ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி, ஒரு இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி, ஏன்னா நம்ம வந்து அந்த அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் அதை வந்து நாங்கள் ஒரு வாழ்க்கையாக தான் பதிவு செஞ்சோம், சினிமாவை பதிவு செய்யலை. உதாரணத்துக்கு ஒரு நடிகர் சின்ன வயசில் நடிக்கிறாருன்னா அவருடைய பெரிய வயசுக்கு வேறொரு நடிகரை அவர் நடிக்க வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு வந்து ஒரு வயசில் தாடி இல்லைன்னா இன்னொரு போர்ஷனில் தாடி விக்கு வைப்பாங்க. பட் நாங்கள் அந்த படத்தில் அப்படி செய்யலை. வந்து எல்லாருமே 20 கிலோ 25 கிலோ வெயிட் போட்டு 1.5 வருஷம் அந்த உடம்பு மாறுறதுக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அபுதாயிருங்கிற கேரக்டர் பண்ண ஈஷா வந்து சின்ன வயசும் அவர் தான் பண்ணார், பெரிய வயசும் அவர் தான் பண்ணார். படம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. நிறைய பேர் அவர் தானான்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. வந்து அப்படியான கதைக்கான தேவைக்காக வெயிட் பண்ணோம். மியூசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மியூசிக் மட்டுமே ஒர்க் பண்ணோம். ஏன்னா வந்து திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். வந்து அது சாம்சிஎஸ் ரொம்ப அழகாக ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. வந்து அப்படி இந்த படத்துக்கான தேவைப்பட்டுச்சு. டப்பிங்காகவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலர் படம் மாதிரி இதை பண்ண முடியாது. ரெகுலர் படம் மாதிரி ஒரு இஸ்லாமிய படத்தை எழுத முடியாது, அதை போய் எடுக்க முடியாது, எடுத்துகிட்டு வந்தால் டப்பிங் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு தமிழ் சினிமாவில் ரெகுலரான டைலாகை ஈஸியாக பேசிடுவாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆனால் இப்போ இதில் வரக்கூடிய அரபு கலந்த அந்த தமிழ் சொற்கள் இருக்குல்ல, அதை வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து எந்த துக்கமானாலும் 3 நாளைக்கு மேலே அனுசரிக்கக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு டைலாக் இருக்குது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கிறத ரெகுலரான டப்பிங் ஆர்டிஸ்டால் பேசுறது கடினம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்போ வெளியிலேருந்து ஒரு டப்பிங் பேசுகிறவங்கள கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரும்போது அவங்க ட்ரெயின்டாக இருக்க மாட்டாங்க. அப்போது 1 மணி நேரத்தில் பேசக்கூடிய டப்பிங் வந்து 5 மணி நேரமாக மாறும். 5 மணி நேரத்தில் பேச வேண்டிய டப்பிங் 5 நாளாக மாறும். இப்படி வந்து இந்த படத்துக்கான தேவை இருந்தது. அது வந்து எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. வந்து ஒரு கதை வந்து சிறந்த முறையில் இருந்தால் அந்த கதை வந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கூட்டிகிட்டு போகிறது ஒரு இயக்குனர் தான். அந்த இயக்குனர் அந்த கதைக்குள்ளே பயணிச்சிருக்காரு அப்படின்னா அந்த கதையினுடைய தன்மை எத்தகையது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த திரைப்படத்தில் எப்படி உள்ளுக்கு வந்தார், எப்படி அந்த விஷயம் பற்றி? கஸ்தூரி ராஜா எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து அவருடைய என்றாசாவின் மனசுலேக்கு நான் வந்து பெரிய ஃபேன். அப்போ இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகங்கள்னு போன பிறகு இந்த வயதான அப்பா கேரக்டர் வந்து 80 வராரு, 2000 வராரு, திரும்ப 2026 வராரு. அப்புறம் என்னென்னா ஓரளவுக்கு இந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சினிமா அனுபவம் உள்ள ஒருத்தர் வேணும். ஆனால் அவர் நிறைய நடிச்சிருக்கவும் கூடாதுன்னு பார்க்கும்போது அப்போது டைரக்டராக யார் இருக்காங்கன்னு யோசித்தேன். இப்போ கஸ்தூரி ராஜா சார் என்னோடய மைண்டுக்கு வந்தார். அவர் அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு முதல்ல நடிக்க விருப்பம் இல்லை. அவர் நான் மாட்டேன்னு தான் சொன்னார். ஒரு திரைக்கதையை நான் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள் சார், ஒரு எங்கே உங்களுக்கு போர் அடிக்குது, இது வேண்டாம், நம்ம சரியாக வராதுன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்கண்ணே. ஆனால் அவர் வந்து ஒரு 15-20 காட்சி படித்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், தம்பி நம்ம இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இயக்குனராகவே இல்லை. அவர் வந்து எத்தனையோ நடிகர்களை, எத்தனையோ பெரிய பெரிய விஜயகாந்த் மாதிரி, முரளி மாதிரி, சிவாஜி கணேசன் வரைக்கும் அவர் நடிக்க வச்சு படம் எடுத்திருக்காரு. அப்போ பல பேரோடைய நடிப்பை மானிட்டரில் பார்த்து கரெக்ஷன் சொன்ன ஒரு டைரக்டர். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு நாள் கூட மானிட்டர் பக்கம் அவர் வந்ததே இல்லை. நானே கூட சொல்லுவேன், சார் வந்து பாருங்கள் சார், ஓகே ஆனோன்னு. இல்லை தம்பி, ஸ்பாட்லேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலி கஸ்தூரி ராஜா சார் இந்த படத்துக்குள்ளார கிடைச்சது பெரிய கிஃப்ட் எங்களுக்கு.
அது வந்து ஏன்னா அவர் ரொம்ப சின்சியரான ஒரு 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 ஆக்டர், டைரக்டர் மட்டும் இல்லை, ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் வந்து. இப்போ விழித்திரு திரைப்படம் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் இரவு நடக்கிற கதையை வச்சு நீங்கள் எடுத்திருந்தீங்க. இப்போ ஹபீபி கிட்டத்தட்ட 3 காலப்பகுதிகளில் நடக்கிற கதைகள். இந்த திரைக்கதைகளை வந்து பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக, அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரொம்ப சவால் மிகுந்த திரைக்கதைகளே தான், அந்த கதைகளை தான் நீங்கள் வந்து திரைக்கதைகளாக படமாக்கிருந்தீங்க. இப்படி ஒரு சவால்களுக்குள்ளே அப்படி பயணம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா, இல்லாட்டி அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயமா இல்லை என்னுடைய பிடிவாதமாங்கிறது சொல்கிறத விட இந்த மக்கள் மேலே நான் கொண்டிருக்கிற நம்பிக்கைன்னு நான் அதை சொல்லலாம். ஏன்னா அவர்கள் புதிய முயற்சிகளை எப்போவுமே மக்கள் கொண்டாடுறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த வடிவத்தில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்கள் எப்போவுமே அதுக்கான ஒரு பரிச்சார்த்தமான முயற்சிகளை கூட நின்று ஆதரவு தெரிவித்து பெரு வெற்றியை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஹபீபியுமே அதுதான் ரிசல்ட். இப்போ பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் குறித்த தவறான எண்ணங்களை மட்டும்தான் அந்த படம் உடைக்கலன்னு மட்டும்தான் செய்யலை. சினிமானா இப்படி தான் இருக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம், ஜென்ஸ் கிட்ஸ் இன்றைக்கி மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு வில்லன் வேணும், ஒரு படத்துக்கு குத்துப்பாட்டு வேணும், காமெடி ட்ராக் வேணும், கிளுகிழுப்பு வேணும், பயங்கர கூஸ்பம்ஸ் மூமெண்ட் வேணும், பயங்கரமான வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ட்விஸ்ட்லாம் வேணும். இல்லைனா ஒரு படம் வந்து தேட்டரிக்கலாக ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறதையும் சேர்த்து தான் உடைச்சிருக்கு. ஏன்னா இதில் வில்லன் கிடையாது, ஆமாம், இதில் காமெடி ட்ராக் கிடையாது, குத்துப்பாட்டு கிடையாது. ஆனால் இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்கலைன்னு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப என்னென்னா புது விஷயங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து அவங்கள நம்பணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை கொண்டாடி இருக்காங்க தானே ஆடியன்ஸ். இப்போ ஹபீபியே அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக மாறி இருக்கு. எந்த ஸ்டார் காஸ்ட்டுமே இல்லாத இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு 4வது வாரம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி இலங்கை போன்ற இந்த ஊருக்கு வரும்போது எல்லாருமே எங்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் ரொம்ப ஓப்பனாக ரொம்ப தெளிவாக தானே இருக்காங்க. இப்போ ஒருவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையில் வந்து பயணம் செய்கிறார், அவருக்கு எந்த விதமான விமர்சனங்களும் வருவது மிக குறைவு. ஆனால் மாற்று பாதையில் பயணிக்கிற ஒரு மனிதன் வந்து எதிர்கொள்கிற விமர்சனங்களே படுமோசமானதாக இருக்கும். அதுவும் இப்போ பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ஒரு முஸ்லீம் குடும்பம், இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு, அந்த அவர்களுடைய வாழ்க்கை முறை என்று பயணிக்கின்ற பொழுது பல விடயங்களை தகர்த்தெறிந்து நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ட்ரெயிலர்லேயே நிறைய விஷயங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹபீபி திரைப்படம் உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சவால்களாக இருந்தது? சவால்களை பற்றி கொஞ்சம் பேசலாம். நடிகர்கள் தேர்வில் ஆக்சுவலி ஏன்னா இஸ்லாமிய முகங்கள் வேணும். அசலான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆடியன்ஸுக்கு காட்டணும்னு முடிவு செய்யும்போது நமக்கு அசலான முகங்கள் வேணும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலேருந்து அவங்க சினிமாவுக்கு வரமாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, சினிமா பிடிக்காதுன்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து 5 கடமைகளில் அவங்களுக்கு தொழுகை ரொம்ப முக்கியமான கடமையாக்கப்பட்ட ஒன்று. அந்த நேரத்தில் இப்போ நமக்கு வந்து தேட்டரில் உட்கார்றதோ ஷூட்டிங்கில் உட்கார்றதோ அவங்களுக்கு உடன்பாடலாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அசலான முகங்கள் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த முகங்களை தேடி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து தொழுகை நேரங்களில் போயிடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு படத்துக்கு வந்து ஒரு பிரேக்குனால் இந்த படத்துக்கு நாங்கள் 5 பிரேக் விட வேண்டியிருக்கோம், 4 பிரேக் விட வேண்டியிருக்கோம் பகலில். அப்புறம் அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியான ஊர், நிறைய பள்ளிவாசல்கள் கொண்ட தெருக்கள். அப்போ நாங்கள் ஒரு மைக் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஊருக்கு வெளியே தான் நாங்கள் வண்டியை விட்டுட்டு பெட்போர்டுன்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்கான அந்த கருவிகளை ஏற்றி போகக்கூடிய அந்த வண்டிகளை ஊருக்கு வெளியே விட்டுட்டு நாங்கள் சின்ன சின்ன வண்டிகளில் அந்த ஊருக்குள்ளார நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் 80களுடைய வீடு வந்து இப்போ அந்த நகரத்தில் கிடையாது. அந்த நகரமே இப்போ மாறிடுச்சு. ரொம்ப வசதியாக வளைகுடா நாடுகளுக்கு போயிட்டு வந்து அவங்க ரொம்ப அந்த ஊரே மாறிடுச்சு. அப்போ எங்களுக்கு 80களுடைய வீடு வேணுங்கிறதுல நாங்கள் நிறைய தேடி 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 ஒரு அக்ரஹாரத்தில் கஸ்தூராஜாவோட வீடாக வர்றது வந்து ஒரு அக்ரஹாரத்தில் எடுத்த ஒரு வீடு வந்து கணேசன் ஒருத்தர் தான் அந்த வீடு கொடுத்தாரு, கிருஷ்ணன் ஒருத்தர் வந்து. அப்புறம் நடிகர்களுடைய முகங்கள் மட்டும் கிடையாது, டப்பிங்கில் நான் சொன்ன மாதிரி நிறைய டைம் எடுத்துக்கிட்டது. இப்படியான நிறைய சவால்கள் இருந்தது. வழக்கமான ஒரு சினிமா மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமிய சினிமாவை வழக்கமான சினிமா மாதிரி எழுத முடியாது. ஏன்னா அதில் கொஞ்சம் பொறுப்பு தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான, தொடர்ந்து வந்து காயப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து சினிமாக்கள் வழியாக அந்த மனிதர்கள் குறித்த ஒரு பெரிய ஓவாமை இங்கே உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த மக்கள் குறித்து நம்ம வந்து நம்மளை அறியாமல் ஒன்று வெளிப்பற்றக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி பெண்கள் குறித்து, இப்போ பொதுவாக இப்போ இஸ்லாமிய பெண்கள் குறித்து இப்படி நமக்கு அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி கூட இருந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கவனமாக எழுதுறதுலேருந்து, லொக்கேஷன்ஸ் வீடுகள் பார்க்குறதுலேருந்து, முகங்கள் அந்த இஸ்லாமிய முகங்கள் வந்து தேர்வு செய்கிறதுலேருந்து கொஞ்சம் சவால்கள் இருந்தது. அது எல்லாமே இன்றைக்கி அதோட ரிசல்ட்டில் மாறி இருக்குது. இந்த படம் பெரிய பேரனுபவமாக இருக்குது எங்களுக்கு.
அப்படின்னு ஆடியன்ஸஸ் சொல்லும்போது அது சவால்கள் எனக்கு சந்தோஷமாக மாறி இருக்கு வந்து. ஹபீபி திரைப்படம் ஏன் கண்டிப்பாக ஒருத்தரும் பார்க்கணும், திரையரங்குக்கு அவங்க வரணும்னா என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் ஒன்றரை கலந்த மனிதர்கள் குறித்த கதைகளை, அவங்க வீடு எப்படி இருக்கும், தெரு எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி, அவங்க சடங்கு எப்படி இருக்குன்னு நம்ம நெருங்கி பார்த்ததே இல்லை. நெருங்கி பார்ப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு சினிமா உருவாக்கி தந்ததே இல்லை. இந்த படம் அப்படியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கு வந்து. நீங்கள் உங்களுடைய நண்பனோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது இந்த படம் பார்க்கும்போது தோணும். அப்புறம் இன்றைக்கி கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி வந்து அது ரொம்ப கலைஞ்சு போயிடுச்சு. ஆமாம். இப்போ மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை பாடுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிறைய நெருக்கடிகளை சிக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் உறவுகளை குறித்து பேசுது. நமக்கு ஒரு அப்பா பற்றி ஞாபகப்படுத்தும், நம்மளோட சித்தப்பாவை பற்றி ஞாபகப்படுத்தும், நம்மளோட அண்ணனை பற்றி ஞாபகப்படுத்தும், நம்ம தெருவை ஞாபகப்படுத்தும், நம்ம ஊரை ஞாபகப்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் ஏதோ ஒரு வகை இடத்துல வந்து இது நம்ம வாழ்க்கையிலே நடந்துச்சுல, இதுதான் நம்ம தானே இது அப்படிங்கிற மாதிரியான கனெக்டிங், அதாவது சொல்லக்கூடிய அந்த படத்தோட தொடர்பு விடக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறைய இந்த படத்தில் இருக்குது வந்து. அதனால் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பொதுவாக ஒரு புது அனுபவம் தான். நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே போய் நீங்கள் ஒரு இந்த சவுண்டை தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் கேட்பீங்க, இந்த படத்தோடைய லொக்கேஷனை ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க, இந்த முகங்களை ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. அப்படின்னு இந்த படம் முழுக்க உங்களுக்கு முதல் முறையான எக்ஸ்பீரியன்ஸாக, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய இருக்குது. நிறைய இந்த படத்துலேருந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும் வந்து. இந்த படம் உங்களை எந்த வகையிலையும் உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணாது. அதை ரொம்ப வேல்யூ பண்ணக்கூடிய நேரமாக இருக்கும். திரும்பி இந்த படம் விட்டு நீங்கள் போகும்போது உங்கள் மனம் நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க வந்து. சரி, இப்போ ஹபீபி திரைப்படம் அடுத்த உங்களுடைய திரைப்பட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காசு. ஆமாம், நிச்சயமாக நான் அடுத்து ஒரு பெரிய நடிகரோட ஒரு படம் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்படியான கதைகளை தொடர்ந்து செய்யணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த சமூகம் குறித்த நிறைய கதைகள் தேவைப்படுது. இங்கே ஒரு இந்து நண்பனும் ஒரு முஸ்லீம் நண்பனும் எவ்வளோ இணக்கமாக வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறத சொல்கிறதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி வந்து வெறுப்பின் இருளில் பேரன்பின் சுடர் அப்படின்னு நாங்கள் ட்ரெய்லரில் போட்டிருப்போம். இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு வெறுப்பின் இருள் பறந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பேரன்பின் சுடரை தொடர்ந்து ஏற்றி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதா நினைக்கிறோம். அப்படியான படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குது வந்து. பேரன்பின் சுடர் மூலமாக இருக்கின்ற வெறுப்பினுடைய இருளை வந்து அகற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் வந்து தாராளமாக முன்னெடுக்கலாம். எங்களுடைய ரசிகர்கள் அதற்கு கண்டிப்பாக தமிழ் சினிமாக அதாவது மாற்று சினிமா ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக அதற்கு வந்து கரம் கொடுப்பாங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு உங்களுடைய திரைப்பட வாழ்க்கை வந்து அப்படியே மென்மேலும் மிளிர வேண்டும், நிறைய திரைப்படங்களை வந்து வித்தியாசமான கோணத்தில் வந்து இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்த்தோடு நாங்கள் இந்த நேர்காணலை வந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம். இயக்குனர் மீரா கதிரவன் ரொம்ப அருமையான முறையில் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்திருந்தார். ஹபீபி திரைப்படம் இன்றைய நாள் வந்து நம்ம நாட்டிலையும் வந்து ரிலீஸ் ஆகுது. எனவே ஹபீபி திரைப்படத்தை பார்ப்போம். இப்படியான வித்தியாசமான திரைப்பட முயற்சியாளர்களுக்கு நாங்களும் கரம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆமாம், இன்னும் ஒரு வித்தியாசமான திரைப்படத்தோடு ஒரு இயக்குனரோடு மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.